This night and this platform just belongs to one lady. Tonight is our friend and Vanita, and you have made it so far. And I'm really proud of you and all the very best for this film. And you have done it, babes. Thank you. We can't hear, it seems. You can't hear? Okay. Straight. This night belongs to her only. That's just a big applause to her, please. Thank you so much. Thank you. இல்லை போன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்து நண்பர்களாக இருக்கிறது, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் டூ பீப்புள் டு பி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் விஷர்ஸுங்கிறது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே, ஆண்கள் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு லேடி டைரக்டராக இருந்து கூட, ஒரு ப்ரொடியூசராக இருந்து டைரக்டராக இருக்கும்போது, த மென் வில் லிசன் டு யூ, த விமென் ஓன்லி ஓன்ட் லிசன் டு யூ. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ பெண்கள் வந்து எனக்காக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் வெரி நான் எங்களுக்கு ஐ நோ கிரண் ஃப்ரம் ஜெமினி, விவ் மெட் பட் வி வென் ஃப்ரெண்ட்ஸ், பட் சம்வேர் வந்து வி கனெக்டட் லைக் சிஸ்டர்ஸ். அண்ட் இது எப்படின்னா நான் சொல்லுவேன், என் ஸ்ரீபாப்பாவுக்கு பதிலாக நீ எனக்கு கிடைச்ச. பிகாஸ் நான் இந்த ஸ்ரீபாப்பா இருந்தால் நான் எப்படி வந்து ஸ்ரீபாப்பாவை நான் வந்து ட்ரீட் பண்ணுவேனோ அதுதான் எனக்கு கிரண். ஒரு ஸ்டாருன்ற ஒரு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவ்வளோ படங்கள், அன்பே சிவம், ஜெமினி என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் வந்து சிவராத்திரி இஸ் கோயிங் டு பி another super hit in her Thank you basket. so much for giving me this song. Thank you so much for being with me. Love you. Thank you. சிவராத்திரி டான்ஸ் எப்படி இருந்தது? பலத்த கரகோஷம் கொடுங்க கிரண்ஜிக்கு. தேங்க்யூ. அண்ட் சார் பிரவீன் லால்வலி சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பவர் சார் அண்ணன் உங்களுக்கு நன்றி. அண்ட் சதீஷ் ப்ரோ தேங்க்யூ. பாத்திமாம்மா ரொம்ப நன்றிம்மா. அன்பு ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் மதி சார் தேங்க்யூ. வெற்றி ஜெயிக்கிறோம். ஆமா சார், அதுதான் சார் சொல்ல போகிறேன் சார். நான் வந்து ஆல்மோஸ்ட் சார் நான் இது வரைக்கும் 125 மூவிஸ் கிட்ட பண்ணிட்டேன் சார் ஆக்சுவலாக. ஆனால் வனிதா கிட்ட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் சார் ஆக்சுவலாக. கஷ்டம்னா லைக் என்னென்னா மொத்தம் 3 டான் இருக்காங்க அந்த படத்தில். ராபர்ட் மாஸ்டர், வனிதா அண்ட் ஜோவிகா 3 டான். ஸோ மாஸ்டர் நைட்டு ஃபோன் பண்ணுவார், அண்ணே பாட்டு எப்படி நான் பண்ண போகிறீங்கன்ட்டு. மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர். சங்கி மங்கி ஸ்டைலில் அங்கே ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களா அந்த சாங். மாஸ்டர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு போயிருக்கு, அந்த பாஸ்ட்டில் எப்படி ஆட முடியும், குழந்தை எதாவது ஆடாதா. அண்ணே நான் எடுத்துகிறேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனே நைட்டு மாஸ்டர் 10 o'clock 12 o'clock வந்து வனிதா ஃபோன் பண்ணி, ஸ்ரீ சாங்கு ரெடியான்னு கேட்பாங்க. இப்போ தான் மாஸ்டர் ஐடியா சொல்லியிருக்காரு, இப்போது 12 மணி தான் ஆச்சு, இப்போ தான் நான் இதெல்லாம் நைட்டில் நடந்துட்டுருக்கு. ஸ்ரீ எனக்கு 80s ராஜா சார் மாதிரி ஒரு சாங், அந்த ப்ரெக்னென்சி அது மாதிரி வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி அது மாதிரி ட்ரை பண்ணும்போது நைட்டு ஒரு மிட் நைட்டில் ஜோவிகா பாப்பா வந்து ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், அங்கிள் சாங் ரெடியான்ட்டு. அம்மா மாஸ்டர் வந்து ஃபோக்காக கேட்டிருக்காரு, அம்மா 80s ஸ்டைலில் கேட்டிருக்காங்க, உன் ஆசைக்கு எதாவது சொல்லுமா. அங்கிள் எனக்கு வந்து கேபாப் மாதிரி வேணும், பிடிஎஸ் மாதிரி வேணும். இல்லை பேபி சொல்லிடுறேன் கேபாப் மாதிரி வேணுன்ட்டு. அப்புறம் பார்த்தா பேபி எனக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புங்க பார்த்தா ஒரு 5 பாட்டு 6 பாட்டு அனுப்புவாங்க ஆக்சுவலாக. ஆனால் நான் வந்து ஜோவிகா பட் 3மே அனுப்புவேன். நைட்டு ஒர்க் பண்ணி 3 சாங்குமே மார்னிங் அனுப்பிச்சிடுவேன். ஆனால் எது ஓகே ஆனால் ஜோவிகா பாப்பா சென்ட் பண்ணுவாங்களா அதுதான் ஓகே ஆகும் ஆக்சுவலாக. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு. எல்லாமே தெரியும் இந்த சின்ன வயசில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே அவங்க குழந்தைக்கு தெரியுது. ஸோ அது வந்து சாதாரண பாப்பாவில் அவங்க தாத்தா யார், அவங்க பாட்டி யார், அப்பா அதை கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அவங்க அம்மா யார், ஸோ அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நேரத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி ஜோவிகா பக்கம் அந்த அலற மாதிரி நல்ல வெயிட்டாக கிளாப் பண்ணுங்க குழந்தைக்கு. ஸோ ஏற்கனவே நான் வந்து வனிதா சேம் ராபர்ட் மாஸ்டர் சேர்ந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் படம் பண்ணேன். அதில் அந்த சங்கி மங்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 மில்லியன் மேலே இப்போ போயின்னு இருக்கு ஆக்சுவலாக. 50 மில்லியன் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட சாங்கும் வந்து அதை தாண்டி போகும். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு ரொம்ப ஓப்பனாக சொல்லப்போனால் ஆல்பத்தில் வந்து ஒரு 4 சாங்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது, ஒரு சாமி சாங் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. இதில் முக்கியமாக வந்து நானே ஒரு 4 பாட்டு எழுதிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதை நினச்சி எனக்கே பயமாக இருக்குது, கவிஞர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நைட்டு 10 மணிக்கு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நானே ரப்பாக எழுதுவேன்.
12 o'clock வனிதா சொல்லும்போது அதை லைட்டாக மாற்றிட்டு பாப்பா 2 மணிக்கு சொல்லும்போது மார்னிங் இந்த சாங்லேயுமே நான் கொடுத்துடணும் ஆக்சுவலி. ஏன்னா அது சொன்ன மாதிரி கணேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி மால் ரெடியாக இருக்கும் அவங்களுக்காக ஆக்சுவலாக. ஸோ சீன் எடுக்க முடியலன்னா சாங் எடுக்க முடியலன்னா சீன் எடுக்க முடியலன்னா சாங்கு, அதாவது மாறி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு நான் எப்படியும் ஒரு 30 சாங்ஸாவது பண்ணியிருப்பேன் சார் ஆக்சுவலாக. ஈஸியாக பண்ணியிருப்பேன். சில வாட்டி அவங்க சொன்ன சாங் வேறு மறந்துடுவாங்க ஆக்சுவலாக. நைட் அதை சொன்னேன்னா சொல்கிறேன்னா அதை சொன்னேன்னா சொல்லிட்டு இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஒன்று வச்சுருப்பாங்க இவங்க ஆக்சுவலாக. ஒரு நாள் நல்லாயிருக்கும், மறுநாள் எல்லாமே அவ்வளோதான் போயிடுவாங்க, குரூப்லேருந்து எல்லாம் போயிடுவாங்க, மறுபடியும் சேர்ப்பாங்க போயிடும். ஸோ ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மீடியா இந்த படம் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்ல கதைகள் இருக்குது ஆக்சுவலாக. கதை மீன்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 40 வயசுக்கு மேலே என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதுனீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த சதீஷ் பிரதருக்கும் அந்த பாலா பிரதருக்கும் மதி சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், ரொம்ப நன்றி. அண்ட் நிக்கில் சார் டீமுக்கும் ரொம்ப நன்றி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார் மியூசிக் இந்த ஆடியோ வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ரொம்ப சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்ம சோபனா அவங்களுக்கும் நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து மாஸ்டர்னாலே வந்து டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவர் எக்ஸலண்ட் ஒரு ஆக்டராக வந்து பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப ட்ரை பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு, பட் அங்கே ஷூட்டிங் கோவாவில் விவியா போயின்லாம் வர முடியும், எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் வந்து மாஸ்டருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில், ராபர்ட் மாஸ்டருக்கு. ஸோ இப்போ கொடுக்க போகிறதா கிளாப் தான் வெயிட்டாக கொடுக்கணும். யாரா ஓகே, நம்ம வனிதா டானுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க ஆக்சுவலாக. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய தோழி வனிதா மேம்க்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தில் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு சின்ன வருத்தம், மேம் சகிலாவை நான் லவ் பண்ணுற மாதிரி என்னை கொடுத்துட்டாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, என்னை கலாய்க்க இருக்கா என்னன்னு. ஆனால் படம் பார்த்தா நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் ஏற்கனவே அவங்களுடைய எம்ஜிஆர் ஜிவாஜிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய படம் பிக்கப் படத்தில் நடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த படத்துலேயும் நடிக்கிறேன். அடுத்து குவா குவான்னு ஒரு படம் எடுப்பாங்க, அதுலேயும் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் இந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக 3 நாளைக்கு முன்னால் எல்லா யூடியூப்லேயும் எல்லா இதுலேயுமே நான் செத்துட்டேன், பவர் ஸ்டார் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாருன்னு போட்டாங்க. ஏன் இப்படி போகிறான்னு தெரில. அந்த ஒரு இதுக்காக தான் இன்றைக்கி ஓடி வந்திருக்கேன். என்னடா நம்ம உயிரோடு இருக்கிறான், நம்மளை செத்துட்டேன்னு போடுறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அதாவது சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது பிக்கப் படத்தில் நானும் வனிதாவும் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கிறோம். அதில் ஃபோட்டோ ஸ்டில் எடுத்தோம். அதில் வனிதா வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க. 3.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் படமே எடுக்கலை, வெறும் ஃபோட்டோ ஸ்டிலுக்கு 3.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. அந்த படம் திருப்பி எடுக்க போகிறோம். அவங்க வனிதா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் நடித்து உங்கள் முன்னால் திருப்பி நாங்கள் பார்ட் 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸாக வரப்போகிறோம். அதை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கணும். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அம்பிகா மேம் வந்து நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகர். அவங்க இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு மேலாக என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் தேவா வந்து இந்த படத்தில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மேலும் இந்த திரை உலகம் இன்னும் நல்லா வரணும், நிறைய படங்கள் ஜெயிக்கணும், நிறைய எடுக்கணும். அதுக்கு மேலாக வனிதா மேமோட பொண்ணு ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பக்குவமாக இந்த கொஞ்சம் வயசில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்குது. அங்கிள் அங்கே நிற்காதீங்க அங்கிள் இங்கே உட்காருங்க அங்கிள். ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒவ்வொரு ஷாட்லேயுமே என்னை வந்து அங்கிள் இங்கிட்ட நிற்காதீங்க அங்கிள், கீழே விழுந்துருங்க, இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க. டப்பிங்கில் கூட என்னை உட்கார வச்சு கீழே உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்தில் அது எனக்கு பொண்ணாக பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இனிய வாழ்த்துக்கள்.
இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுல நிখিல் முருகனுக்கு மனசார நெஞ்சார நான் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.